ஓகே பிள்ளைகள், ஐந்தாவது கேள்வியை கவனியுங்கோ. k into x வர்க்கம் k into x வர்க்கம் சக x சக 1 சமன் 2x சக 1 எனும் இருபடி சமன்பாடு மூலங்கள் இரண்டும் நேரானவை எனின் k இன் பெருமான வீச்சை காண்க. என்னடா புதுசா கிடக்கு? மூலங்கள் மெய்யானவை இல்லாது கற்பனையானவை இல்லாட்டி மூலங்கள் வெவ்வேறானவை இல்லாட்டிக்கு பொருந்துவனவை என்றுதான் கேள்விப்பட்டிருக்கிறார். என்ன மூலங்கள் இரண்டும் நேரானவை? நான் உங்களுக்கு கடைசியா நோட்ல தந்திருக்கிறேன். ஒரு இருபடி சமன்பாட்டின் மூலங்கள் இரண்டும் நேரானவையாக இருக்க வேண்டும் என்றால் என்ன நிபந்தனை அதை திருப்தி செய்ய வேண்டும்? மூலங்களின் கூட்டுத்தொகை. இப்ப நான் இந்த இருபடி சமன்பாட்டின் மூலங்களை அல்பா கமா பீட்டா என்று வச்சுக்கொள்ளும். பிள்ளைகள், இந்த இருபடி சமன்பாட்டின் மூலங்கள் மெய்யா இருக்க வேண்டும் என்றால் டெல்டா கிரேட்டர் than or equal to 0 வேண்டும். இந்த இருபடி சமன்பாட்டின் மூலங்கள் கற்பனையானவையாக இருக்க வேண்டும் என்றால் டெல்டா சிறிது பூஜ்ஜியம் என்றும் சொல்லுவோம். ஆனால் இப்ப இங்க கேட்டது மூலங்கள் நேரானவையாக இருப்பதற்குரிய k இன் பெருமான வீச்சு. மூலங்கள் நேராக இருக்க வேண்டும். சரி, முதல் நான் இதை ஒரு இருபடி சமன்பாட்டு வடிவத்துக்கு ஒழுங்கமைப்போம். k ஆல் அடைப்பு நீக்கினால் kx வர்க்கம் சக kx, இவர் இங்கால வந்தா சய 2x சக k சய 1 சமன் 0. அப்ப பாருங்க, kx வர்க்கம் சக k பொதுவெடுத்து விட்டால் x பொதுவெடுத்து விட்டால் k - 2 into x plus k - 1 சமன் 0. இது இந்த இருபடி சமன்பாடு. இப்ப இந்த மூலங்கள் ரெண்டும் நேரானவையாக இருக்க வேண்டும். ஒரு இருபடி சமன்பாட்டின் மூலங்கள் ரெண்டும் நேரானவையாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு கடைசியா ஒரு விஷயம் சொல்லி தந்த நான், இரண்டு இருபடி சமன்பாட்டின் மூலங்கள் கூட்டுத்தொகையும் மூலங்கள் பெருக்குத்தொகையும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி தந்த நான். ஒரு இருபடி சமன்பாட்டின் மூலங்கள் நேரானவையாக இருக்க வேண்டும் என்றால் மூலங்களின் பெருக்குத்தொகையும் பெரிது பூஜ்ஜியம், மூலங்களின் கூட்டுத்தொகையும் பெரிது பூஜ்ஜியமாக அமைய வேண்டும். அப்பதான் ரெண்டு மூலங்களும் நேராக இருக்கும் என்று சொன்னேன். ஞாபகம் இருக்குதோ? கடைசியா நோட்ல தந்து நான் நினைக்கிறேன். என்ன அப்ப சரி பிள்ளைகள், முதல் நான் இந்த இருபடி சமன்பாட்டின் மூலங்கள் அல்பா பீட்டான்னு வைத்தபடியால அல்பா பிளஸ் பீட்டா என்ன, அல்பா இன்டு பீட்டா என்னன்றதை கண்டுபிடிக்கும். அல்பா பிளஸ் பீட்டா என்ன, அல்பா இன்டு பீட்டா என்னன்றதை கண்டுபிடிக்கிறேன். தனியா ரகுநந்தன் மைக்கமேட் பண்ண ரைட். ஓகே, மூலங்கட கூட்டுத்தொகை பிள்ளைகள் மைனஸ் k - 2 into k என்றும் மூலங்கட பெருக்குத்தொகை k - 1 into k என்றும் பெற போறேன். அதாவது மைனஸ் x இன் குணகத்தின் கீழ் x வர்க்கத்தின் குணகம் மாறிலியின் கீழ் x வர்க்கத்தின் குணகம். பிரச்சனை இருக்கும். சரி, இப்ப மூலங்கள் நேரானவை. மூலங்கள் நேரானவை எனின் என்ன சொல்லலாம் பிள்ளைகள்? மூலங்களின் கூட்டுத்தொகை பெரிது பூஜ்ஜியம் அண்ட் அதே போல மூலங்கள பெருக்குத்தொகையும் பெரிது பூஜ்ஜியமா இருக்கும். மூலங்கள கூட்டுத்தொகை பெரிது பூஜ்ஜியமாகவும் மூலங்கள பெருக்குத்தொகை பெரிது பூஜ்ஜியமாகவும் அமையக்கூடியவாறு k இந்த பெருமான வீச்சை கண்டுபிடிச்சு கொடுக்கும். எனக்கு மூலங்கள கூட்டுத்தொகை k சார்புல தெரியும். என்ன? மைனஸ் k - 2 into k, இது பெரிது பூஜ்ஜியமாக வரும். அதே மாதிரி இங்க k - 1 into k, இவர் பூஜ்ஜியமாக வரும். ஓகே பிள்ளைகள், ஒரு மறையால பெருக்கிறேன். அதே நேரம் கீழே இருக்கிற k ஆல பெருக்க மாட்டேன், ஆறால பெருக்குவோம். கீழே k என்ன பண்ணணும் என்றால் k கொண்டு குறுக்க பெருக்குவோம், இல்ல ஆறால பெருக்குவோம். k வர்க்கத்தால பெருக்கும். மைனஸ் ஆல பெருக்கினா பிள்ளைகள் k - 2 இந்த பெரிது பூஜ்ஜியம் சிறிது பூஜ்ஜியமா மாறிடும். இருபுறமும் k வர்க்கத்தால பெருக்கலாம். ஏனென்றா k வர்க்கம் பெரிதல்ல சமன் பூஜ்ஜியம். அப்ப பெருக்கல k வர்க்கத்தால பெருக்கினா ஒரு k மட்டுப்பட்டா k இங்க இருக்கு, அங்கால பெருக்கினா பூஜ்ஜியம். அதே மாதிரி இங்கே நான் ஆறால பெருக்க போறேன். k ஆல பெருக்கலாமா k வர்க்கத்தால பெருக்கணும்? k வர்க்கத்தால பெருக்கணும். ஏனென்றா k எப்படின்னு எனக்கு தெரியாது. k வர்க்கத்தால பெருக்கினால் k into k - 1 பெரிது பூஜ்ஜியம். இப்ப இந்த ரெண்டு சமநிலையையும் திருப்தி செய்யக்கூடிய மாதிரி k கண்டுபிடிச்சு கொடுக்கும். இப்ப பாருங்க, இரண்டு காரணிகளின் பெருக்கம் சிறிது பூஜ்ஜியம் என்று சொன்னால் தீர்வு எங்க இருக்கும்? ரெண்டுக்கும்
நடுவுலையா வெளியிலையா? நடுவுலையா வெளியிலையா? இதை பூஜ்ஜியத்துக்கு சமப்படுத்தினால் கே சமன் 0, இதை கே சமன் 2. இப்ப என்னுடைய கேள்வி, இரண்டு காரணிகளின் பெருக்கம் சிறிது பூஜ்ஜியம் என்றால் தீர்வு எங்க இருக்கு? தீர்வு எங்க இருக்கும் பிள்ளைகள்? தனிகை தனிகை இரண்டு காரணிகளின் பெருக்கம் சிறிது பூஜ்ஜியம் என்றால் தீர்வு எப்படி இருக்கும் பிள்ளைகள்? ரெண்டுக்கும் நடுவுலையா ரெண்டுக்கும் வெளியிலையா? தெரியல. என்ன சபீனா? ரெண்டுக்கும் நடுவுல சார். ரெண்டுக்கும் நடுவுல. சிறிது பூஜ்ஜியம் என்றால் ரெண்டுக்கும் நடுவுல, பெரிது பூஜ்ஜியம் என்றால் பெரிது பூஜ்ஜியம் என்றால் ரெண்டுக்கும் பெருசை விட பெருசாவும் சின்னனை விட சின்னனாவும். என்ன சபீனா மந்திரம் சொல்ற? பிள்ளைகள் சமநிலையில படிக்கிறாங்க. ஏதாவது இரண்டு காரணிகளின் பெருக்கம் சிறிது பூஜ்ஜியமாக இருந்தால் அதனுடைய தீர்வுகள், இந்த கேனுடைய தீர்வு ரெண்டுக்கும் நடுவுலையும். ஏதாவது இரு காரணிகளின் பெருக்கம் பெரிது பூஜ்ஜியமாக இருந்தால் சின்னனை விட சின்னனாகவும் பெருசை விட பெருசா. இத சின்னன் என்ன? இதை பூஜ்ஜியம் கே பூஜ்ஜியம், இதை பூஜ்ஜியம் கே ஒன்று. இப்ப சின்னனை விட சின்னன், அப்ப கே சிறிது சின்ன பூஜ்ஜியம் அண்ட் கே பெரிது ஒன்று. இப்ப இவருக்கு இந்த தீர்வு, இவருக்கு இந்த தீர்வு, ரெண்டையும் திருத்து செய்யறத கண்டுபிடிக்கவும் விளங்குதே. அப்ப ரெண்டு இதை கொண்டு போய் ஒரு எண்கோட்டுல கீறி பார்க்கவும். கே என்ற ஒரு எண்கோட கீறன் பிள்ளைகள். இந்த கே என்ற எண்கோட்டுல முதல் இவரை குறிக்கிறேன். யாருக்கும் யாருக்கும் இடையிலையா? 0, 2. அப்ப இவர் என்னவாம்? 0க்கும் 2க்கும் இடையில முதலாவது சமநிலை இருக்கு. இரண்டாவது சமநிலை எப்படி இருக்கிறாராம்? 0த்தை விட சின்னன், ஆனால் 1 விட பெருசு. இப்ப இந்த ரெண்டையும் திருப்தி செய்யற பீச் எது பிள்ளைகள்? சிவப்பையும் கருப்பையும் திருப்தி செய்யற பீச் என்ன? 1க்கும் 2க்கும் இடையில. ஆக இங்க மூலங்கள் நேரானவையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கே ஆனது 1க்கும் 2க்கும் இடையில இருந்திருக்க வேணும். கே இந்த பெருமான வீச்சு எதுக்கும் இடையில இருக்க வேணும்? 1க்கும் 2க்கும் இடையில. இப்ப சமநிலை என்ற விஷயத்தை படிச்சது. அந்த சமநிலை எங்க இப்ப பயன்படுது? இருபடி சமன்பாடுக பயன்படும். அப்படித்தான் பிள்ளைகள் கம்பைன் மேத்ஸ் ஒரு இடத்துல படிக்கிறது, இன்னொரு இடத்துல பயன்படும் பிள்ளை. அப்ப இதுக்கு கேனுடைய பெருமான வீச்சு 1க்கும் 2க்கும் இடையில வந்திருக்கும். அடுத்தது பிள்ளைகள் என்ன சொல்லி இருக்கு? கே சமன் 1 1 9 ஆகும் போது மேற்படி சமன்பாட்டின் மூலங்கள் அல்பா கம பீட்டா எனின், நாங்க ஏற்கனவே அல்பா பீட்டான்னு வச்சுட்டோம், திரும்ப சொல்றாங்க இதுக்கு பரவாய். அல்பா கம பீட்டா எனின் அல்பா வர்க்கம் பீட்டா வர்க்கத்தினை மூலங்களாக கொண்ட இருபடி சமன்பாட்டை காண. அப்ப நாங்கள் என்ன போறோம் பிள்ளைகள்? கேக்கு பதிலாக 1 1 9 பிரதியிட போறோம். பிரதியிட்டால் கே சமன் 1 1 9 என்றால் 9 9 9 கொண்டும் 10 9 பிள்ளை. இந்த இதுல போட்டா கொஞ்சம் சுவம் நான் ஒழுங்கமைச்சு வச்சிருக்கேன். கேக்கு பதிலா 10 9 போட்டால் 10 9 x வர்க்கம் சக 10 9 சய 2 x சக 10 9 சய 1 சமன் 0 என்று வர. சரியோ பிள்ளைகள்? சுருக்கினால் 10 9 அப்படியே இருக்கட்டும். 10 9 x வர்க்கம் சக, இத பெருக்கினால் 9 2 18, 10 சய 18 சய 8. அப்ப என்ன வருவே? சய 8 9 x. 9 9 10 1 போனா 1 1 9 சமன் 0. 9 ஆல பெருக்கி விட்டால் 10 x வர்க்கம் சய 8 x சக 1 சமன் 0. இதுதான் k சமன் 1 1 9 ஆக இருக்கும் போதுதான் இருபடி சமன்பாடு. இப்ப இந்த சந்தர்ப்பத்தில மூலங்களோட கூட்டுத்தொகை, மூலங்கள் அல்பாவும் பீட்டாவும் என்று தான் இருக்கு. இந்த சந்தர்ப்பத்தில மூலங்கள் அல்பாவும் பீட்டாவும் என்று சொன்னால் கேள்வி, அல்பா வர்க்கம் பீட்டா வர்க்கத்தினை அல்பா வர்க்கம் கம பீட்டா வர்க்கத்தினை மூலங்களாக உடைய இருபடி சமன்பாட்டை காணல். அப்படின்னா கேட்ட கேள்வி, அல்பா வர்க்கம் கம பீட்டா வர்க்கத்தினை மூலங்களாக உடைய இருபடி சமன்பாடு என்னவாக இருப்பார் என்றதை கண்டுபிடிக்க வேண்டும். சரியோ பிள்ளைகள்? ரைட். அல்பாவும் பீட்டா மூலம் என்று சொன்னால் உடனடியா மூலங்களோட கூட்டுத்தொகை எழுதுங்க. என்னன்னு வருவார்? மைனஸ் எக்ஸ் எக்ஸின் குணகத்தின் கீழ் எக்ஸ் வர்க்கத்தின் குணகம். அப்ப மைனஸ் மைனஸ் பிளஸ் 8 10 4 5 என்று வரும். மூலங்களின் பெருக்குத்தொகை மாறிலியின் கீழ் எக்ஸ் வர்க்கத்தின் குணகம். ஆக இருபடி சமன்பாடு என்னன்னு வரப்போகுது? எக்ஸ் வர்க்கம் மைனஸ், சோ இதை நாங்க இதை வச்சுக்கொண்டு
அல்பா வர்க்கம் பீட்டா வர்க்கத்தினை மூலகங்களாக உடைய இருபடி சமன்பாட்டை காணவும். அப்ப அல்பா வர்க்கம் பீட்டா வர்க்கத்தினை மூலங்களாக உடைய இருபடி சமன்பாடு காண வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேணும்? அல்பா வர்க்கத்தினது பீட்டா வர்க்கத்தினது கூட்டுத்தொகையையும் காண வேணும், அல்பா வர்க்கத்தினது பீட்டா வர்க்கத்தினது பெருக்கு தொகையையும் காண வேணும். அப்ப அல்பா வர்க்கம் சக பீட்டா வர்க்கம் என்ன வருது என்று பாருங்க. அல்பா வர்க்கம் சக பீட்டா வர்க்கம் சமன் அல்பா பிளஸ் பீட்டா முழுவதின் வர்க்கம் சய 2 அல்பா பீட்டா. சோ அல்பா பிளஸ் பீட்டாவுக்கு பதிலாக 4 × 5 4 × 5 முழுவதின் வர்க்கம் சய 2 மடங்கு 1 × 10 ஆக 16 × 25 சய 1 × 5 25 போமாஸ் எடுத்தால் 16 சய 5 சோ 11 × 25 11 × 25. இதே மாதிரி பிள்ளை இங்கால எழுதுறேன். இதே மாதிரி மூலங்கண்ட பெருக்கு தொகையை காணுங்க. அல்பா வர்க்கம் இன்டு பீட்டா வர்க்கம் சமன் அல்பா இன்டு பீட்டா முழுவதின் வர்க்கம். அல்பா இன்டு பீட்டா பிள்ளை 1 × 10 ஆக 1 × 10 முழுவதின் வர்க்கம் சமன் 1 × 100 என்று வர போறேன். அப்ப அல்பா வர்க்கத்தினையும் பீட்டா மூலங்களாக உடைய இருபடி சமன்பாடு எப்படி வரப்போதோ x வர்க்கம் மைனஸ் மூலங்களின் கூட்டுத்தொகை இன்டு x சக மூலங்களின் பெருக்குத்தொகை சமன் 0. ஆக இங்க எழுதுற பிள்ளைகள் அது இடையே லைட் தெரியாம போகும். x வர்க்கம் மைனஸ் மூலங்களின் கூட்டுத்தொகை 11 × 25x சக மூலங்களின் பெருக்குத்தொகை 1 × 100 சமன் 0. 100ஆல பெருக்கி விட்டா பிள்ளைகள் 100 x வர்க்கம் மைனஸ் 4 100 வெட்டினா 4 4 இதுல 11 44 x ஆக 1 சமன் 0. இதுதான் அல்பா வர்க்கத்தினையும் பீட்டா வர்க்கத்தினையும் மூலங்களாக கொண்ட இருபடி சமன்பாடாக இருந்திருக்கும். இதுல இந்த விட வந்தாக்கிறாரும் பிள்ளைகள் செய்து ஒதற்கும் வேற இல்லையா? சரியா? பெருமானம் போடு. ஏன் பிள்ளைகள் இங்க 10 × 9 கேண்ட பிரமாண விதிக்கே இருக்கு. இப்ப என்ன கேட்டிருக்கு? கேசமன் 1 × 9 இருக்கேக்குள்ள என்ன கேட்டிருக்கு? அல்பா வர்க்கம் பீட்டா வர்க்கத்தில் இருக்க இருபடி சமன்பாடு காண சொல்லி கேட்டிருக்கு. அப்ப கேட்க பதில் 1 × 9 என்ன செய்ய வேணும்? கட்டாயம் பிரதிட்டு தான் செய்ய வேணும். சரியா பிள்ளைகள்? நோட் பண்ணி முடிங்க. எவ்வளவு வேகமா இப்படி வரும். இல்லாட்டி பிள்ளைகள் நீங்க கேயிலே செய்து போட்டு கடைசியா கேட்க பதிலாக 1 × 9 போடலாம். அது கொஞ்சம் வேலை கூடவா இருக்கும் பிள்ளைகள். ஏன்டா கொண்டு தெரிய வேண்டியிருக்கு கே கணக்கடத்துல இருக்கு. இதெண்டா பெருமானம் போட்டா இலகுவா சுருக்கப்படும். சரியா பிள்ளைகள்? பிள்ளைகள் மிடில் இருக்கிறது அழிக்கவா? பிள்ளைகள் மிடில் இருக்கிறது அழிக்கவா? பிள்ளைகள் மிடில் இருக்கிறத ரிமூவ் பண்றேன். சரி பிள்ளைகள், இப்ப நான் என்ன செய்து வச்சிருக்கிறேன் என்றால் அல்பா வர்க்கம் கம பீட்டா வர்க்கத்தினை மூலங்களாக உடைய இருபடி சமன்பாடு 100x வர்க்கம் மைனஸ் 44x சக 1 சமன் 0 என்று கண்டுபிடிச்சிட்டேன். ரைட், இவ்வளவு வெளிய முடிஞ்சதா பிள்ளைகள்? வெளிய முடிஞ்சா ப்ளீஸ் ரேஸ் யுவர் ஹேண்ட்ஸ். 100ஆல பெருக்கறேன் அப்பன் 100x வர்க்கம் 100ஆல பெருக்கேக்க 25 100ஆல 25 100ஆல 25 100 பிரிக்கனா 4 இல்ல 4 தர 11 44x
இங்கால ஒன் பண்ணுவேன். ரைட் பிள்ளைகள், அடுத்த கேள்வி என்ன சொல்லியிருக்கேன்னுப்பா நோட் பண்ணுங்க. டைம் தேவையான நோட் பண்ணுங்க, நோட் பண்ண முடியல. சாம்பவி சார் கொஞ்சம் ஓகே. சாம்பவி கோதாசன் ஓகே. சரி பாப்பமா பிள்ளைகள். ரைட், இப்ப என்ன சொல்லிருக்கட்டு பாருங்க. இதிலிருந்து டண்டின்கள் அல்பா வர்க்கம் டண்டின்கள் பீட்டா வர்க்கத்தினை மூலங்களாக உடைய இருபடி சமன்பாட்டை காணட்டுக்குமா. என்னவா பிள்ளைகள், இப்ப நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறது என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறேன்? அல்பா வர்க்கம் பீட்டா வர்க்கத்தினை மூலங்களாக உடைய இருபடி சமன்பாடு 100 எக்ஸ் வர்க்கம் 44 எக்ஸ் ஆக 1 சமன் 0 என்று கண்டுபிடிச்சிட்டேன். இதை வச்சுக்கொண்டு பிள்ளைகள் டண்டின்கள் அல்பா வர்க்கம் டண்டின்கள் பீட்டா வர்க்கத்தினை மூலங்களாக உடைய இருபடி சமன்பாடு என்னவாக இருக்கும் என்றதை கண்டுபிடிக்கட்டுமா. இதில் இருந்து கேட்டபடியால இந்த முடிவை பயன்படுத்த வேணும். இப்ப பிள்ளைகள் மறைமுகமா என்னத்தை கேட்கிறான் என்று சொன்னால் உருமாற்ற சமன்பாட்டு முறையை கேட்கிறான். ஏனென்றால் நான் கண்டுபிடிச்ச மூலங்கள் அல்பா வர்க்கம் பீட்டா வர்க்கம் மூலமா வச்சிருக்க இருபடி சமன்பாடு தான் கண்டுபிடிச்சிருக்கேன். அல்பா வர்க்கம் பீட்டா வர்க்கத்தை மூலங்களாக கூடிய இருபடி சமன்பாடை கண்டுபிடிச்சு போட்டு டண்டின்கள் அல்பா வர்க்கம் டண்டின்கள் பீட்டா வர்க்கத்தை மூலங்களாக கூடிய இருபடி சமன்பாட்டை என்ன எடுக்குமா, உயிர்த்தறி எடுக்குமா. அப்ப அல்பா வர்க்கம் பீட்டா வர்க்கம், இங்கே அல்பா வர்க்கம் பீட்டா வர்க்கம் ஒரே ஃபார்மட் டண்டின்கள். அப்ப நான் என்ன செய்யலாம்? டண்டின்கள் அல்பா வர்க்கம் டண்டின்கள் பீட்டா வர்க்கம் இவருக்கு நான் ஒரு எக்ஸ் எடுத்தால் இங்க நான் அல்பா வர்க்கத்துக்கும் பீட்டா வர்க்கத்துக்கும் என்ன பிரதியிட கொடுத்திருக்கலாம்? டண்டின்கள் என்ன பிரதியிட கொடுத்திருக்கலாம்? டண்டின்கள் அல்பா வர்க்கம் இந்த எக்ஸ் என்றும் டண்டின்கள் பீட்டா வர்க்கம் எக்ஸ் என்றும் எடுத்திருந்தால் அல்பா வர்க்கத்துக்கும் பீட்டா வர்க்கத்துக்கும் என்ன பிரதியிட கொடுத்திருக்கலாம்? டண்டின்கள் எக்ஸ் என்ற பிரதியிட கொடுத்திருக்கலாம். ஓமா இல்லையா? அதானே நாங்கள் உருமாற்ற சமன்பாட்டில் படிக்கணும். ஞாபகம் இருக்கா? இல்லாட்டிக்கு நீங்கள் என்ன இதை நீங்கள் எப்படி வைக்கணும்? வைசமன் இந்த ரெண்டு மூலங்களையும் பிள்ளைகள் வைசமன் டண்டின்கள் ஏதோ சம்திங் என்று வைக்கோ. ஞாபகம் இருக்கா? கே பிளஸ் அல்பா பிள்ளைகள் ஞாபகம் வரையிலையா? இன்னும் முன்னுக்கு உருமாற்ற சமன்பாடுல படிக்கும் எக்ஸ் பிளஸ் கே அல்பா பிளஸ் கே பீட்டா பிளஸ் கே மூலங்களாக இருபடி சமன்பாட்டை கண்டுபிடிக்க நாங்கள் உருமாற்ற சமன்பாடு. இங்க அல்பா வர்க்கமும் பீட்டா வர்க்கமும் இந்த இருபடி சமன்பாட்டின் மூலங்கள் என்று சொன்னால் இங்க இருக்கிற எக்ஸ் ஒரு தீர்வு அல்பா வர்க்கம், இன்னொரு தீர்வு பீட்டா வர்க்கம். அப்ப நான் வைசமன் டண்டின்கள் எக்ஸ் என்று எடுத்துக்கொள்றேன். அப்ப என்ன நடக்குது? இங்க எக்ஸ் ஆனது அல்பா வர்க்கம் அல்லது பீட்டா வர்க்கத்தை எடுப்பேன். இதுல இருந்து நான் எக்ஸ் சமன் டண்டின்கள் y என்ற பிரதியிட கொண்டு போய் அதுல போடுறேன். போட்டால் இருபடி சமன்பாடு ஆர்ல வருவார், வையில வருவார். இறுதிய அந்த வையை நான் ஆருக்கு மாத்தி விடுவேன்? எக்ஸுக்கு மாத்தி விடுவேன். ஏன்னா எக்ஸுக்கு தான் சமன்பாடு சொல்றது வழக்கம். இந்த செய்கவழிகள் செய்யாமல் நேரடியாக நான் இங்க பிரதியிட கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லி தந்தன. எப்படி? மூலங்கள் டண்டின்கள் அல்பா வர்க்கம் டண்டின்கள் பீட்டா வர்க்கம் இவரும் எக்ஸுக்கு சமனாக இருப்பார் என்று சொன்னால் அல்பா வர்க்கத்துக்கும் பீட்டா வர்க்கத்துக்கும் என்ன வருவார்? டண்டின்கள் எக்ஸ். அப்ப அல்பா வர்க்கமும் பீட்டா வர்க்கமும் இதுண்ட சமன்பாடு என்றபடியால எக்ஸை நான் டண்டின்கள் எக்ஸ் என பிரதியிட அப்புறம் சின்ன நாள் என்று சொல்லுவாங்க டண்டின்கள் எக்ஸ். இவ்வளவு சைஸ் காணுமே சாம்பவி. ரைட், எக்ஸை நான் டண்டின்கள் எக்ஸ் என பிரதியிட எனக்கு என்ன கிடைக்கும்? டண்டின்கள் அல்பா வர்க்கம்
டண்டின்கள் பீட்டா வர்க்கத்தினை மூலங்களாக உடைய இருபடி சமன்பாடு கிடைப்ப. அப்ப இந்த சமன்பாடுல போய் 100 மடங்கு டண்டின்கள் எக்ஸ் முழுவதின் வர்க்கம் சய 44 மடங்கு டண்டின்கள் எக்ஸ் சக 1 சமன் 0. சுருக்கினால் டண்டின் வர்க்கம் 4 4 தர 100 400 இன் கீழ் எக்ஸ் வர்க்கம் எக்ஸ் வர்க்கம் சய 44 தர 2 88 இன் கீழ் எக்ஸ் சக 1 சமன் 0. எக்ஸ் வர்க்கத்தால் பெருக்கிவிட்டால் 400 சய 88 எக்ஸ் சக எக்ஸ் வர்க்கமானது 0. இதுதான் பிள்ளைகள் டண்டின்கள் அல்பா வர்க்கத்தினையும் டண்டின்கள் பீட்டா வர்க்கத்தினையும் மூலங்களாக உடைய இருபடி சமன்பாடு. உனக்கு டவுட் என்றால் டண்டின்கள் அல்பா வர்க்கத்தையும் டண்டின்கள் பீட்டா வர்க்கத்தையும் கூட்டி கூட்டுத்தொகையை காண், பெருக்கி பெருக்கு தொகையை காண், அதிலிருந்து என்ன செய், சமன்பாடை கண்டுபிடி. இந்த வடிவம் வேற கட்டாயம். இந்த வடிவம் எக்ஸ் வர்க்கம் சய 82 எக்ஸ் சக 400 சமன் 0 என்ற வடிவம் கட்டாயம் பெறும் பிள்ளைகள். சோ இதற்கு நோட் பண்ணிக்கொள்ளுங்க எல்லாரும். இது நான் இதுல இருந்து செய்ய சொன்னபடியால உருமாற்ற முறையை நான் இங்க பயன்படுத்தி இருக்கிறேன். என்ன முறையை பயன்படுத்தி இருக்கிறேன்? உருமாற்ற முறையை நான் பயன்படுத்தி இருக்கிறேன். எழுதி முடிச்சாக்கள் please raise your hands. ரைட், ஓகே பிள்ளை. அடுத்த கேள்விக்கு வா. ஓகே பிள்ளை, கம் டு நெக்ஸ்ட் क्वेश्चन. क्वेश्चन நம்பர் 5 நினைக்கிறேன். அப்படியே 6. ஓகே, क्वेश्चन நம்பர் 6க்கு வா. பிள்ளைகள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்டுக்கொள்ளலாம் பிள்ளைகள். ரைட் பிள்ளைகள், ஆறாவது கேள்விக்கு வாங்க. ஓகே பிள்ளைகள், ஆறாவது கேள்விக்கு வாங்க. ரைட், ஆறாவது கேள்வி என்ன சொல்லியிருக்கிறார்? நேர் மெய்யெண்கள் அல்பா கம பீட்டாவினை மூலங்களாக உடைய இருபடி சமன்பாடு f of x சமன் x வர்க்கம் மைனஸ் x பிளஸ் p சமன் 0. ஆக x வர்க்கம் மைனஸ் p மைனஸ் x பிளஸ் p சமன் 0 மூலங்கள் அல்பா கம பீட்டா. மூலங்கள் அல்பா கம பீட்டாண்ட உடனடியாக மூலங்களின் கூட்டுத்தொகை மைனஸ் எக்ஸின் குணகத்தின் கீழ் எக்ஸ் வர்க்கத்தின் குணகமாக பிளஸ் 12, மூலங்களின் பெருக்குத்தொகை மாறிலியின் கீழ் எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் ஆக பி என்று கண்டுபிடித்துக் கொள்ளலாம். உடனடியாக எழுதிக் கொள்ளலாம். தொடர்ந்து என்ன சொல்லியிருக்க? ஒன்றின் கீழ் அல்பா வர்க்கம் சக 1 ஒன்றின் கீழ் பீட்டா வர்க்கம் சக 1னை மூலங்களாக கொண்ட சமன்பாடு g of x சமன் அப்படி என்று காட்டட்டுக்குமா? சோ இதற்ற மூலங்களாக கொண்ட இருபடி சமன்பாடு g of x சமன் எப்படி காட்டட்டுக்குமா பிள்ளைகள்? p minus 1 முழுவதின் வர்க்கம் p minus 1 முழுவதின் வர்க்கம் சக 1 into x வர்க்கம் சக 2p minus 3 into x plus 1 சமன் 0 என்று காட்டட்டுக்குமா? தொடர்ந்து அத்துடன் g of x சமன் 0 வேறு வேறாக மூலங்களை கொண்டிருப்பேன். அப்ப இந்த சமன்பாடு g of x என்ற சமன்பாடு வெவ்வேறான மூலங்களை கொண்டிருப்பேன்.
வெவ்வேறான மூலங்களை கொண்டிருப்பேன் பீருடைய வீச்சு ஒன்றுக்கும் 0.1 4க்கும் இடையில இருக்கும் என்று காட்டட்டுமா பீருடைய வீச்சு 0.1 4க்கும் இடையில இருக்கும் என்று காட்டட்டுமா முதல் இவ்வளத்தை காட்டி போட்டு அடுத்தது ஒரு பகுதி இருக்கு அதுக்கு போ சரி பிள்ளைகள் இங்க முதலாவதா கேட்ட விஷயம் இந்த f of x இந்த சமன்பாட்டின் மூலங்கள் அல்பாவும் பீட்டாவுமாக இருந்திருந்தால் இவைகளை மூலங்களாக ஒரு இருபடி சமன்பாடு காணட்டுமா வளமையான வேலை முதலாவது பகுதி என்ன செய்ய போறோம் ஒன்றின் கீழ் அல்பா வர்க்கம் சக ஒன்றினையும் ஒன்றின் கீழ் பீட்டா வர்க்கம் சக ஒன்றினையும் மூலங்களாக உடைய இருபடி சமன்பாட்டை காணப்போம் அப்ப மூலங்கள் தந்துட்டு இருபடி சமன்பாடு கேட்க பிள்ளைகள் முதலாவது வேலை மூலங்களோட கூட்டுத்தொகையை காணும் ஒன்றின் கீழ் அல்பா வர்க்கம் சக ஒன்று சக ஒன்றின் கீழ் பீட்டா வர்க்கம் சக ஒன்று கூட்டுத்தொகையை கண்டால் பிள்ளைகள் இவரையும் பெருக்க கோமாசி எடுக்க பெருக்க வேணும் அல்பா வர்க்கம் சக ஒன்று பீட்டா வர்க்கம் சக ஒன்று அப்ப குறுக்க பெருக்கினால் பீட்டா வர்க்கம் சக ஒன்று அல்பா வர்க்கம் சக ஒன்று ஆக இங்க பாருங்க மேல அல்பா வர்க்கம் சக பீட்டா வர்க்கம் சக 2 கீழ் இவரால் இவரை பெருக்கினால் அல்பா பீட்டா முழுவதின் வர்க்கம் அங்கால ஒரு அல்பா வர்க்கம் சக பீட்டா வர்க்கம் சக 1 வர போறேன் இவையில நாங்கள் அல்பா பிளஸ் பீட்டாவுக்கும் அல்பா இன்டு பீட்டாவுக்குமாக ஒழுங்கமைச்சுக் கொள்ள வேண்டும் அப்ப ஒழுங்கமைச்சால் என்னென்று வரப்போகுது பிள்ளைகள் அல்பா வர்க்கம் சக பீட்டா வர்க்கம் என்னென்று வர போறார் அல்பா பிளஸ் பீட்டா முழுவதின் வர்க்கம் மைனஸ் 2 மடங்கு அல்பா பீட்டா சக 2 கீழ் இது அல்பா இன்டு பீட்டா முழுவதின் வர்க்கம் சரி அல்பா வர்க்கம் சக பீட்டா வர்க்கத்தை நான் அல்பா பிளஸ் பீட்டா முழுவதின் வர்க்கம் சய 2 மடங்கு அல்பா பீட்டான்றதெல்லாம் அங்க ஒரு பிளஸ் பண்றேன் இப்ப அல்பா பிளஸ் பீட்டாவுக்கு பதிலா ஒன்றையும் அல்பா இன்டு பீட்டாவுக்கு பதிலா பியையும் பிரதியீடு செய்யலாம் பிரதியிட்டால் என்ன வர போதோ ஒன்றுட வர்க்கம் 1 சய 2b சக 2 அதன் கீழ் அல்பா இன்டு பீட்டாவுக்கு பதிலா பிய போட்டால் பி வர்க்கம் சக அல்பா பிளஸ் பீட்டா என்ன பிள்ளைகள் அல்பா பிளஸ் பீட்டா என்ன பிள்ளைகள் அல்பா பிளஸ் பீட்டா என்னன்னு சொல்லி இருக்கு 1 சொல்லி இருக்கு அப்ப 1 வர்க்கம் அதாவது 1 வருவார் சய 2p சக 1 அப்ப சுருக்கினால் 1 2 3 சய 2p இன் கீழ் இங்க p வர்க்கம் சய 2p சக 2 வர போற இது மூலங்களின் கூட்டுத்தொகை அடுத்ததா நான் கண்டுபிடிக்க வேண்டும் பிள்ளைகள் மூலங்களின் பெருக்குத்தொகை என்னன்றதை கண்டுபிடிக்கவும் மூலங்களின் பெருக்குத்தொகை என்னன்றதை கண்டுபிடிக்கவும் சரியா பிள்ளைகள் ரைட் பிள்ளைகள் ரேஸ் பண்றேன் இவரை ரேஸ் பண்றேன் ஓகே மூலங்களோட பெருக்குத்தொகையை காணுவோம் பிள்ளைகள் மூலங்களோட பெருக்குத்தொகை என்னன்னு வர போற ஒன்றின் கீழ் அல்பா வர்க்கம் சக 1 தர ஒன்றின் கீழ் பீட்டா வர்க்கம் சக 1 பெருக்கினால் ஒன்றின் கீழ் அல்பா வர்க்கம் இன்டு பீட்டா வர்க்கம் அல்பா இன்டு பீட்டா முழுவதின் வர்க்கம் இவரால் இவரை பெருக்கினா ஒரு அல்பா வர்க்கம் இவரால் இவரை பெருக்கினா சக பீட்டா வர்க்கம் அங்காலே உண்டு சோ இவரை கொஞ்சம் ஒழுங்கமைத்துக் கொள்வோம் ஒன்றின் கீழ் அல்பா இன்டு பீட்டா முழுவதின் வர்க்கம் சக அல்பா பிளஸ் பீட்டா முழுவதின் வர்க்கம் சய 2 மடங்கு அல்பா பீட்டா சக 1 பிரதியிடுகோ பிள்ளைகள் இனி பிரதியிட்டால் ஒன்றின் கீழ் அல்பா இன்டு பீட்டாவுக்கு பதிலா பி வர்க்கம் சக 1 வர்க்கம் 1 சய 2b சக 1 ஆக ஒன்றின் கீழ் p வர்க்கம் மைனஸ் 2p பிளஸ் 2 ஆக இருந்திருக்கு இப்ப மூலங்களோட கூட்டுத்தொகையும் கண்டுபிடிச்சாச்சு மூலங்களோட பெருக்குத்தொகையும் கண்டுபிடிச்சாச்சு அடுத்ததா சமன்பாட்டை எழுதிக் கொள்வோம் எங்களுக்கு தெரியும் மூலங்கள் தரப்படுற இடத்துல சமன்பாடு x வர்க்கம் மைனஸ் மூலங்களின் கூட்டுத்தொகை இன்டு x சக மூலங்களின் பெருக்குத்தொகை சமன் 0 என்ற வடிவத்திலே இருப்பேன் அப்ப x வர்க்கம் மைனஸ் மூலங்களின் கூட்டுத்தொகை 3 மைனஸ் 2p இன் கீழ் p வர்க்கம் மைனஸ் 2p பிளஸ் 2 இன்டு x மூலங்களின் பெருக்குத்தொகை 1 இன் கீழ் p வர்க்கம் மைனஸ் 2p பிளஸ் 2 சமன் 0 அப்ப குறுக்க பெருக்கு எல்லாத்தையும் நான் ஒரு ஆறால் பெருக்கி விடுறேன் பிள்ளைகள் p வர்க்கம் சய 2p சக 2 ஆல பெருக்கி விட்டால் என்ன வரப்போகுது p வர்க்கம் சய 2p சக 2 இன்டு x வர்க்கம் சக 3 சய 2p இன்டு x சக 1 சமன் 0 என்று வர போறேன் ஆனால் இந்த இருபடி சமன்பாட்டின் வடிவம் எப்படி இருக்கும்ன்றதை கண்டுபிடிக்கட்டுமா ஒழுங்கு தந்திருக்கிறான் பிள்ளைகள் எப்படி என்ன சொல்லி இருக்கு சோ இதுல மைனஸ் ஓகே
முதலாவது இந்த பி வர்க்கம் சய 2p சக 2 இல்ல. அங்க இருக்கிறவர் யாருன்னு பார்த்தா ஒரு நிறவர்க்க கோவை. p - 1 முழுவதின் வர்க்கம் என்று சொல்றோம் நிறவர்க்க கோவை. அப்ப இத நான் நிறவர்க்க கோவையா எழுதலாம். என்னண்டு p - 1 முழுவதின் வர்க்கம். அப்ப வேற பிள்ளைகள் p வர்க்கம் -2p + 1. ஆனா இங்க +2 இருக்கிறார். அப்ப ஒரு +1 அதோட சேர்த்தா இன்னும் ஒரு +1 மிச்சமா இருக்கும் * x வர்க்கம். அடுத்ததா இருக்கிறத பாருங்க பிள்ளை. அடுத்தது என்ன இருக்கு பிள்ளைகள்? பிளஸ் இருக்குது. அப்ப இதுக்கு ஒரு மைனஸை தூக்கினா பிளஸ் பிள்ளைகள் பிளஸ் 2p - 3 டைம்ஸ் x ன்னு வருவேன். அங்கால என்ன இருக்கு பிள்ளைகள்? ஒரு +1 இருக்கிறார். என்ன இருக்கிறார்? ஒரு +1 இருக்கிறார். அவர் சமன் 0. அவன் கேட்ட வடிவத்தில் நான் சமன்பாடை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டேன். அவன் கேட்ட வடிவத்தில் சமன்பாடை கண்டுபிடிச்சு கொடுத்தான். +1. ஓகே, சரியா பிள்ளைகள்? சோ இத சமன்பாடு கண்டதுல எதுவும் பிரச்சனை இருக்கோ? இவ்வளத்தை எழுதி முடியுங்க. முதல் எழுதி முடியுங்க பிள்ளை. இந்த செஷன் கட் ஆனாலும் மக்கள் திரும்ப ஜாயின் ஆகுங்க. இந்த கேள்வியை முடிச்சுட்டு விடுவோம் முடியான் பகுப்பையா. சோ இவ்வளவு எழுதி முடிஞ்சதா பிள்ளைகள்? எழுதி முடிச்சா சொல்லுங்க பிள்ளைகள். எழுதி முடிஞ்சதா? அழைக்கட்டா பிள்ளைகள்? அழைக்கட்டா பிள்ளைகள்? ஓகே பிள்ளைகள், இப்ப நான் g of x என்ற சமன்பாடை கண்டுபிடிச்சிருக்கிறேன். g of x ஆனது p - 1 முழுவதின் வர்க்கம் சக 1 into x வர்க்கம் சக 2p - 3 into x சக 1 சமன் 0 என்று கண்டுபிடிச்சிருக்கிறேன். ரைட், இப்ப என்ன கேள்வி கேட்டிருக்கின்றத கவனிங்க தெளிவா. என்ன கேள்வி கேட்டிருக்கு? g of x சமன் 0 வேறு வேறாக மூலகங்களை கொண்டிருப்பேன். அப்ப g of x சமன் 0 என்ற சமன்பாடு இப்ப நான் கண்டுபிடித்த சமன்பாடு வேறு வேறான மூலகங்களை கொண்டிருக்குதா? எப்படி பிள்ளைகள்? வெவ்வேறான மூலகங்களை கொண்டிருந்தால் p னுடைய வீச்சு, p னுடைய வெவ்வேறான மூலகங்கள் g of x சமன் 0 ஆரவர் g of x சமன் 0 வெவ்வேறான மூலகங்கள், வெவ்வேறான மூலங்களை கொண்டிருப்பேன், வெவ்வேறான மூலங்களை கொண்டிருப்பேன். p னுடைய வீச்சு 0க்கும் 1க்கும் 4க்கும் இடையில இருக்கும் என்று காட்டணுமா? p ன்ற வீச்சு 0க்கும் 1க்கும் 4க்கும் இடையில இருக்கும் என்றதை காட்டணுமா? சரி பிள்ளைகள், முதலாவதா நான் இங்க g of x சமன் 0 என்ற சமன்பாடு எடுத்துக்கொள்றேன். அவர்தான் யார்? p சய 1 முழுவதின் வர்க்கம் சக 1 மடங்கு x வர்க்கம் சக 2p சய 3 மடங்கு x சக 1 சமன் 0 என்ற சமன்பாடு. ஒரு இருபடி சமன்பாடானது வெவ்வேறு மூலகங்களை கொண்டிருக்குது என்று சொன்னால், ஒரு இருபடி சமன்பாடானது வெவ்வேறு மூலகங்களை கொண்டிருக்குது என்று சொன்னால் என்ன முடிவுக்கு வருவோம் பிள்ளைகள்? அதனுடைய தன்மை காட்டி டெல்டா எப்படி இருக்க வேணும்? அந்த இருபடி சமன்பாட்டின் தன்மை காட்டி டெல்டா எப்படி இருக்க வேணும் பிள்ளைகள்? எப்படி இருக்க வேணும்? பெரிது பூஜ்ஜியமாக இருக்கும். அப்ப இந்த டெல்டா பெரிது பூஜ்ஜியமாக வேணும். ரைட், ஓகே, டெல்டாவை காணும். டெல்டான்றது பிள்ளைகள் b வர்க்கம் - 4ac பெரிது பூஜ்ஜியமாக வேணும். b என்றது x ன்ற குணகம். அப்ப 2p சய 3 முழுவதின் வர்க்கம் -4 மடங்கு a என்றவர் p சய 1 முழுவதின் வர்க்கம் சக 1 c என்றவர் 1. இது பெருசு பூஜ்ஜியமாக வரும். இங்க ஒன்றுமே செய்யலாது. நான் என்ன வேணும்? p சாரி கீழேயோ
அடே தன்மை காட்டி என்றால் என்னடா வர்க்க மூலத்துக்குள்ள இருக்கிறவர் b ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a வருமே அது தீர்வுக்கடா மண்டையா விளங்குதா பிள்ளைகள் b ஸ்கொயர் மைனஸ் 4ac அதாவது வர்க்க மூலத்துக்கு இருக்கிறவர் மட்டும்தான் தன்மை காட்டி வர்க்க மூலத்துக்கு இருக்கிறவர் மட்டும்தான் தன்மை காட்டி அது மைனஸ் b பிளஸ் ஓ மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a என்றது தீர்வு தன்மை காட்டி படிப்புக்கேக்க வடிவா சொன்னான் வர்க்க மூலத்துக்கு இருக்கிறதா இந்த மூலத்தின் தன்மையை தீர்மானிப்பார் அப்ப தன்மை காட்டி யார் b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஓகே பிள்ளைகள் அப்ப இதுல தன்மை காட்டி b வர்க்கம் 2p மைனஸ் 3 முழுவதின் வர்க்கம் சய 4 மடங்கு a க்கு பதிலா இவர் இன்டு c க்கு பதிலா 1 இவர் பெரிது 0 என்று சொல்லி இருக்கிறேன் இனி இவரை சுருக்கி இந்த தொடர்பை காட்ட வேணும் பிள்ளைகள் அப்ப இந்த மீட்டிங் கட் ஆக போகுது உடனே டக்குன்னு ஜாயின் ஆகும் இல்ல